சீஷா தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் தனது வருடாந்திர கல்வி உபகரணங்கள் அடங்கிய பள்ளிப்பைகள் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் திட்டத்தினை ஜூன் 13 சனிக்கிழமையன்று சென்னை இராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சகோ டிஜிஎஸ் தினகரன் பிரார்த்தனை கோபுர வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 20,000 பள்ளி குழந்தைகள் தடையின்றி கல்வி கற்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இவ்விழாவில் சீஷாவின் நிறுவனரும் முதன்மை நிர்வாக அறங்காவலருமான டாக்டர் பால் தினகரன் அவர்களும், காருண்யா பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் துணைத் தலைவர் திரு சாமுவேல் தினகரன் அவர்களும் தலைமை தாங்கி தங்களது குடும்பத்தினருடன் இணைந்து சீஷா பள்ளிப்பைகளை வழங்கினர். துவக்க விழாவில் சென்னை அடையார், திருவான்மியூர், வானகரம் ஆகிய பகுதிகளில் உள்ள சீஷா கற்றல் மையங்களைச் சேர்ந்து சுமார் 700 ஏழை எளிய மாணவர்களுக்கு அத்தியாவசிய கல்வி உபகரணங்கள் அடங்கிய சீஷா பள்ளிப்பைகள் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் சீஷா கற்றல் மையங்களில் பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சிறந்த சாதனையாளர் விருதுகளும், சீஷாவின் இலவச தொழிற்பயிற்சிகளை முடித்த பெண்களுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சீஷா அறங்காவலர்கள் வழக்கறிஞர் ஈஸ்வரதாஸ், இயேசு அழைக்கிறார் ஊழியர்களின் அறங்காவலர் சகோதரர் எர்னஸ்ட் ஜார்ஜ் மற்றும் தலைமை செயல் அலுவலர் டாக்டர் எஸ்.ஜே. கிங்ஸ்லி ஆகியோர் பங்கேற்று மாணாக்கருக்கு பள்ளிப்பைகளை பரிசளித்தனர். முன்னதாக சீஷாவின் தலைமை செயல் அலுவலர் திருமதி ஸ்வீட்டி யூனிஸ் வரவேற்புரையாற்றினார். நிறைவாக நன்கொடையாளர் தொடர்பு மற்றும் CSR பிரிவின் தலைவர் திரு பிரான்சிஸ் சௌரிதாஸ் நன்றியுரை கூறினார். விழாவில் மாணவர்களிடம் பேசிய டாக்டர் பால் தினகரன், எந்தவொரு வறுமையும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயித்துவிட முடியாது. கல்வி கற்கும் பாதையில் வரும் சவால்களை விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் எதிர்கொண்டு உங்கள் கனவுகளை எட்டிப்பிடிக்க கடினமாக உழைக்க வேண்டும் என ஊக்கமளித்தார்.